யோசுவா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடந்து தீர்க்கும் மட்டும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானின் நடுவில் கால் ஊன்றி நின்றார்களாம். அவர்கள் அப்படி நின்றபடியினால் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடக்க முடிந்தது. அதுபோல இந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்களுக்காக தேவ ஊழியர்கள் உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவை சுமந்து கொண்டு தேவ ஜனங்களுக்காக கால் ஊன்றி நிற்கும் பொழுது தேவ ஜனங்கள் சோதனைகளை கடக்க முடியும். இன்னொரு இடத்துல இன்னொரு ஊழியக்காரரை பார்க்கிறோம். ஏலி என்கிற ஊழியக்காரர் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார்? ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அப்படி உட்கார்ந்தபடியினால் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்படி தேவ ஊழியர்கள் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. தேவ ஊழியர்கள் தேவ ஜனங்களுக்காக காலூன்றி நிற்கும் பொழுது தேவ ஜனங்கள் சோதனைகளை கடக்க முடியும், யுத்தத்தில் ஜெயிக்க முடியும், அவர்களுடைய போராட்டத்தை ஜெயிக்க முடியும். ஆனபடினால் தேவ ஊழியர்களை தேவன் பலப்படுத்துவாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.